ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 117. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 427. இதில் ஏ போர்டில் 7 இல்லைனா 2 நம்பர் எடுத்துருப்பேன். 7, 2 ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் வந்து பிசி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்றைய வீடியோவில் ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னதே இதுதான், ஓகேவா? இப்போ இங்கே ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த வார ரிசல்ட் பி போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி எழுத சொல்லியிருப்பேன். 9, 8, 72னா இங்கே 2, 6, 5, 30னா 3. இப்போ 9, 8ன்னு இருந்தது போன வாரம், அதுக்கு முன்ன வாரத்தில். அப்போ 7, 2 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். 2 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் வந்து பிசி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் 50-50 நம்பர் வந்து 165, அதுக்கு முன் வார நம்பர் 374. இப்போ ஸ்டார்டிங் நம்பர் ஃபஸ்ட்டு 3ன்னு இருக்கா ஏ போர்டில். ஏ போர்டில் 3ன்னு பாஸ் ஆன 50-50 ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த வார நம்பர், அதுக்கு 3வது வாரம் பாஸ் ஆன ரிசல்ட் 388, அதுக்கு அடுத்த வாரம் 487, அதுக்கு அடுத்த வாரம் 528, இங்கே 319, அதுக்கு அடுத்த வாரம் 285, அதுக்கு அடுத்த வாரம் 665. இப்போ 377, போன வாரம் 165. ஸ்டார்டிங்கில் 3 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 3 நாள் 12னா 3வது வாரத்தில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 3, 2, 6னா 3வது வாரத்தில் இங்கே 6 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 3 × 1 எடுத்தால் 3 தான். அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தட் வந்து 50-50 சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்கிற நம்பர். 50-50ல் ஸ்டார்டிங் நம்பர் 3ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த வார ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி எழுதி பாருங்கள். 3 நாள் 12னா இங்கே 2 பாஸ் ஆகிருக்கும். 3, 2 எடுத்தால் 6. இப்போ 3 × 1 எடுத்தாலும் 3 தான். அதனால் 3 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டிலே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே 50-50 சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ 374, 165 போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் 4ன்னு பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன 50-50 ரிசல்ட், அதாவது லாஸ்ட்டில் 4ன்னு பாஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதிட்டு அதுக்கு அடுத்த வார நம்பர், அதுக்கடுத்து 3வது வார நம்பர். இப்போ இங்கே 494, 192, 954, 954, 878, 247, 274, 637, 494. லாஸ்ட்டில் 4 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரத்தில் இந்த 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 4னா அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வாரத்தில் 4 இருக்கும். இப்போ இங்கேயும் 4 இருக்கும்போது இங்கே 3வது வாரத்தில் 2 தடவை 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார நம்பரில் லாஸ்ட் நம்பர் 4. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 4 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து சி போர்ட்லேயே எடுத்துரு. இப்போ இந்த மெத்தடுமே வந்து நீங்கள் 50-50 சார்ட் மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணி எடுத்துடலாம். 4 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இல்லாமல் 3வது வார நம்பர் பாருங்கள். 4னா இங்கேயும் 4, 4னா இங்கே 3வது வாரத்தில் 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கேயும் 4 இருக்கும்போது இங்கே 3வது வாரத்தில் 2 போர்டில் 4 இருக்கும். இப்போ போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் 374னா லாஸ்ட் நம்பர் 4. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவுமே 50-50 சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வின்வின் ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பர் வந்து 427, பி போர்டு நம்பர் 2. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட் பி போர்டில் 2 நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதுக்கு முன்னால் இருக்கிற வின்வின் ரிசல்ட் நம்பர், அதுக்கு அடுத்து பாஸ் ஆன 50-50 ரிசல்ட் நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே வின்வின் நம்பர் 208, 368, அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி 721, 50-50 478. ஸ்ரீசக்தியில் 2ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற வின்வினில் 3வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 8. அப்போ 8 வந்து 50-50 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இதே மெத்தடு இப்போ இங்கே இந்த செட்டு ரிசல்ட் கம்பேர் பண்ணுறீங்கன்னா வின்வின் நம்பர் 319, 632, அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி நம்பர் ஏபிசி போர்டு மட்டும் எழுதியிருப்பேன் 922, அதுக்கு அடுத்த நாள் 50-50 வந்து 593. இங்கேயும் ஸ்ரீசக்தியில் 2வது டிஜிட்டில் 2ன்னு இருந்தால் இங்கே இருக்கிற வின்வினில் 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 9. இந்த 9 வந்து இங்கே 50-50 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து நேற்றைய ஸ்ரீசக்தி நம்பர் பார்த்தீங்கன்னா 427, இங்கேயும் பி போர்டு நம்பர் 2. அதே மாதிரி இதுக்கு முன்னால் இருந்த வின்வின் நம்பர் வந்து 590, 871. இதுலேயும் 3வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 0 எடுக்கலாம். ஆனால் இதுலேயும் இன்னொரு கம்பேரிசன் எப்படி எடுக்கலாம்னா இங்கே 2ன்னு இருக்கும்போது இதில் 6 டிஜிட் நம்பரில் பெரிய நம்பர்னு எடுத்தால் 8 பாஸ் ஆகிருக்கலாம். 2ன்னு இருக்கும்போதே 6 டிஜிட் நம்பரில் பெரிய நம்பர்னு எடுத்தால் 9 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 2ன்னு இருக்கும்போதே இங்கேயும் 6 டிஜிட் நம்பர் எடுத்தால் பெரிய நம்பர் 9 பாஸ் ஆகலாம். அதனால் இந்த 2 நம்பருமே எடுத்துடுறேன் பி போர்டில் 0, 9.
இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர். இப்போ ஸ்ரீ சக்தியில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஏன்னா இன்றைக்கான நம்பர் வந்து நேற்றைய நம்பர் வந்து 427, பி போர்டு நம்பர் 2. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். இங்கே 2ன்னு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி எடுத்தோன்னா, ஒன்று 3வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 8 பாஸ் ஆகிருக்கலாம், இல்லை பெரிய நம்பர்னு எடுத்தால் 8 பாஸ் ஆகலாம். அடுத்து இங்கே 2ன்னு இருக்கும்போதே 3வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 9 பாஸ் ஆகலாம், இல்லை பெரிய நம்பர்னு எடுத்தால் 9 பாஸ் ஆகலாம். இப்போது நேற்றைய நம்பர் வந்து 427, அதுக்கு முன்னால் வின்வின் நம்பர் வந்து 5908771. இதுலேயும் 3வது டிஜிட் நம்பர் எடுத்தால் 1 0 எடுக்கலாம், இல்லை இந்த வின்வின் ரிசல்ட்லேயே பெரிய நம்பர்னு எடுத்தால் 9 எடுக்கலாம். அதனால் 0 9 இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3, பி போர்டில் 0 9, சி கேல்குலேஷன் வந்து 4. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 304 394. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 30 39, பிசி வந்து 04 94, ஏசி பார்த்தீங்கன்னா 34. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த வருஷத்து 50-50 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 3, பி போர்டில் 0 9, சி போர்டில் 4. பாக்ஸ் வந்து 304 394. இப்போ அடுத்து ஆல் போர்ட் கேல்குலேஷன் மெத்தட் மட்டும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.